Second problem. Design a combinational circuit with 3 inputs x, y, z and the 3 outputs a, b, c ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்புட் வந்து என்னது x y z. அவுட்புட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா a b c. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா எத்தனை இன்புட் வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 2/3 நமக்கு என்ன வரணும் 8 அவுட்புட் வேரியபிள்ஸ் வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து எப்படி இருந்தால் அதுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்றது. இப்போ when the binary input is 0 1 2 3 the binary output is 1 greater than the input. இப்போ இன்புட் வந்து 0 1 2 3 இருந்தால் அதோட அவுட்புட் வந்து என்ன வரும்னா இந்த வேல்யூஸோட ஒரு வேல்யூ வந்து அதிகமாக வரும். அப்போ 0வாக இருந்துச்சுன்னா 1 வரும், 1 இருக்கும்போது அவுட்புட் வந்து 2 வரும், 2 இருக்கும்போது அவுட்புட் வந்து 3 வரும், 3 இருக்கும்போது அவுட்புட் வந்து 4 வரும். நெக்ஸ்ட் அனதர் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் வந்து 4 5 6 7 இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் வந்து என்னென்னா 1 less than தி இன்புட். இப்போ 4 5 6 7 இந்த பைனரி வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்னா லெஸ் தென், இதை விட ஒரு வேல்யூ வந்து கம்மியாக வரும். அப்போ 3 4 5 6 இந்த வேல்யூஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரூத் டேபிள் வந்து போடலாம். இப்போ ட்ரூத் டேபிள்னால் இன்புட் வந்து என்னது ஏ பி சி, அவுட்புட் வந்து என்னது இன்புட் வந்து என்னது எக்ஸ் ஒய் இசட், அவுட்புட் என்னது ஏ பி சி இப்போ வந்து இன்புட்ஸ் வந்து என்னென்ன 3 காம்பினேஷன்ஸ் இருக்குது. அப்போ என்னென்ன வரும் 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 இதான் வந்து இன்புட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுக்கான பைனரி வேல்யூஸ் வந்து நம்ம எழுதுவோம். பைனரி வேல்யூஸ் வந்து நம்ம எழுதணுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து பைனரி வேல்யூஸ் 0 1 2 3 4 5 6 7. கண்டிஷன் என்னென்னா பைனரி வேல்யூ 0 1 2 3 இருந்தால் அதுக்கு அவுட்புட் வந்து 1 2 3 4. 0க்கு என்ன வரணும் 1. அப்போ 1க்கான வேல்யூ 0 0 1. நெக்ஸ்ட்டு 1 இருக்கும்போது என்ன அவுட்புட் வரணும் 2. அப்போ 2னா என்ன 0 1 0. நெக்ஸ்ட்டு 2னா 3ன்னு வரணும். அப்போ 0 1 1. 3னா என்ன வரணும் 4. அப்போ 3னா 4 1 0 0. நெக்ஸ்ட்டு 4 1 0 0னா 4. அப்போ 4க்கு அவுட்புட் என்ன வரணும் 3. 3யோட வேல்யூ என்னது 0 1 1. நெக்ஸ்ட்டு 5 5க்கு என்ன அவுட்புட் வரணும் 4. 4ன்ற போது 1 0 0. நெக்ஸ்ட்டு 6 6க்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு 5. இப்போ 5ன்ற போது 1 0 1. நெக்ஸ்ட்டு 1 1 7 இருந்துச்சுன்னா அதுக்கு அவுட்புட் என்ன வரணும் 6ன்னு வரணும் 1 1 0ன்னு வரும். இப்போ நமக்கு இதில் வந்து அவுட்புட் வந்து எத்தனை இருக்குது 3 காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஏ, நெக்ஸ்ட்டு பி சி. அப்போ கே மேப் எத்தனை வரையணும்னா 3 கே மேப்ஸ் வந்து வரையணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏக்கான கே மேப் வரையலாம். ஏ அவுட்புட். ஓகேங்களா. அப்போ இதில் எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்குது 8 வேரியபிள்ஸ் இருக்குது. இதில் எத்தனை இன்புட் வேரியபிள்ஸ் இருக்குது 3. அப்போ 2/3ன்ற போது 8 வருமா 2/3 = 8. அப்போ நம்ம எத்தனை செல்ஸ் வரையணும் 8 செல்ஸ் இருக்க மாதிரி வரையணும். என்னென்ன இன்புட் இருக்குது எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் இசட். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்ன 0 1. இதுக்கான வேல்யூ எக்ஸ் பார், இது எக்ஸ். நெக்ஸ்ட்டு 0 0 0 1 1 1 1 0
1 1 1 0. இது வந்து y z y bar z bar ஏன்னா 0 0 இருக்கு. அப்போ இங்கே வந்து y bar z நெக்ஸ்ட்டு y z நெக்ஸ்ட்டு y z bar. இப்போ வந்து 0 1 2 3 4 5 6 7 0ன்னு இருக்கும்போது இதுக்கான அவுட்புட் 0. நெக்ஸ்ட்டு 1ன்னு இருக்கும்போது 0. நெக்ஸ்ட்டு 2ன்னு இருக்கும்போது இங்கே 0. நெக்ஸ்ட்டு 3ன்னு இருக்கும்போது 1. நெக்ஸ்ட்டு 4ன்னு இருக்கும்போது இங்கே 0. நெக்ஸ்ட்டு 5ன்னு இருக்கும்போது 1. நெக்ஸ்ட்டு 6ன்னு இருக்கும்போது 1. நெக்ஸ்ட்டு 7 இருக்கும்போது 1. அப்போ நமக்கு எங்கெல்லாம் 1 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1 1 நம்ம குரூப் பண்ணுறது எப்படி பண்ணோன்னா இங்கே 1 1 இங்கே 1 1 2 2வாக தானே குரூப் பண்ண முடியும். ஸோ இந்த 1 இந்த 1 குரூப் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த 1 நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்க இந்த 1. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 1ஐயும் எடுத்துக்கிறோம். என்ன வரும்? எக்ஸ். ஓகேவா? காமனாக இருக்குது வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது? இங்கே ஒய் பார் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இசட் காமனாக இருக்கிறது என்னது? இசட் பண்ணுறோம். ஸோ இசட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன தான் வரும்? எக்ஸ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் என்ன வேல்யூ காமனாக இருக்குது? ஒய் இங்கே இசட் இருக்குது, இசட் பார் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம எதை மட்டும் எழுதுகிறோம்? ஒய் மட்டும் எழுதுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ். இது ரெண்டுத்தில் என்ன இருக்குது? இது ரெண்டுமே வேறையாக இருக்குது. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் வராது. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் மட்டும்தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? ஒய் இசட். இதான் வந்து ஏக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு பி. சிமிலராக அதே மாதிரி தான் வரைஞ்சிக்கிறோம். எக்ஸ் ஒய் இசட் 0 1 0 0 0 1 1 1 1 1 1 0. இது வந்து எக்ஸ் பார் எக்ஸு, ஒய் பார் இசட் பார், ஒய் பார் இசட், ஒய் இசட், ஒய் இசட் பார் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 0 1 2 3 4 5 6 7. இப்போ வந்து நம்ம எதுக்கான வேல்யூ பார்க்கணும்? பிக்கான வேல்யூ. ஓகேங்களா? 0 0ன்னு இருக்கும்போது 0. நெக்ஸ்ட்டு 1ன்னு இருக்கும்போது 1. நெக்ஸ்ட்டு 2ன்னு இருக்கும்போது 1. நெக்ஸ்ட்டு 3ன்னு இருக்கும்போது 0. நெக்ஸ்ட்டு 4ன்னு இருக்கும்போது 1. நெக்ஸ்ட்டு 5ன்னு இருக்கும்போது 0. நெக்ஸ்ட்டு 6ன்னு இருக்கும்போது 0. நெக்ஸ்ட்டு 7 இருக்கும்போது பிக்கான வேல்யூ 1. இப்போ வந்து இதில் வந்து வேல்யூஸ் வந்து சேர்ந்தில்லை எங்கேயுமே. 1 1 தனித்தனி காம்பினேஷனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து குரூப் பண்ண முடியாது. அப்போ தனித்தனி வேல்யூவாக தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ அவுட்புட் வந்து என்னது? பி. இங்கே என்ன வரும்? எக்ஸு. இங்கே மேலே இருக்கிறது ஒய் பார் இசட் பார் அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ். இங்கே என்னது? எக்ஸ் பார். இங்கே மேலே என்ன இருக்குது? ஒய் பார் இசட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ். இந்த வேல்யூவா? இங்கே என்ன இருக்குது? எக்ஸு. இதுக்கு மேலே உள்ளது ஒய் இசட். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? இதுக்கு நேராக எக்ஸ் பார், இதுக்கு மேலே ஒய் இசட் பார். இதான் வந்து இதுக்கான எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு வந்து சி. சிக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ஒய் இசட் 0 1 0 0 0 1 1 0 1 1. எக்ஸ் பார் எக்ஸு, ஒய் இசட், ஒய் பார் இசட் பார், ஒய் இசட், ஒய் பார், ஒய் இசட், ஒய் இசட் பார். 0 1 2 3 4 5 6 7. இப்போ வந்து சிக்கு பார்த்தோன்னா 0க்கு 1. நெக்ஸ்ட்டு 1க்கு 0. நெக்ஸ்ட்டு 2க்கு 1. சரி, 2ன்றபோது இங்கே வருமா? நெக்ஸ்ட்டு 3க்கு 0. நெக்ஸ்ட்டு 4. 4க்கு இங்கே என்ன இருக்குது? 1. நெக்ஸ்ட்டு 5 0. நெக்ஸ்ட்டு 6 1. நெக்ஸ்ட்டு 7க்கு 0. இப்போ நமக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? இங்கே 2 வேல்யூஸ் இருக்குது. அப்போ இங்கே 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை வந்து குரூப் பண்ணலாமா? எப்படின்னா 4 வேல்யூஸாக வந்து நம்ம குரூப் பண்ணுறோம். ஸோ இது அண்ட் தென் இதை எடுத்துக்கணும். அப்போ சி ஈக்குவல் டு என்ன? அப்போ இந்த 2 வேல்யூமே இருக்குது. ஸோ அப்போ இதில் எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு இந்த 2
காலமையும் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, ஒய் பார் இசட் பார் அண்ட் தென் இங்கே ஒய் இசட் பார். அப்போ ஒய் பார் கேன்சல் ஒய் கேன்சல் ஆனால் நமக்கு என்ன வரும், இசட் பார் மட்டும் அவுட்புட்டாக வரும். இப்போ இதுக்கான லாஜிக் டயக்ராம் தான் வரையணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே என்ன வேல்யூ, ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட். இதுக்கான லாஜிக் டயக்ராம் தான் வரைய போகிறோம். என்னென்ன இன்புட், எக்ஸ் ஒய் இசட்ன்ற 3 இன்புட், எக்ஸ் ஒய் இசட்ன்ற 3 இன்புட் இருக்கா. ஃபஸ்ட் என்னது எக்ஸ் இசட், எக்ஸையும் இசட்டையும் எடுத்துக்கணும். என்ன பண்ணியிருக்கோம், அண்டு எக்ஸு இசட்டு. அப்போ அவுட்புட் வந்து என்னது எக்ஸ் இசட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய், இது எக்ஸா, இங்கேருந்து எக்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கேருந்து ஒய். நல்லா இடம் இருந்துச்சுன்னா நல்லா பெருசாகவே போடுங்க, ஓகேங்களா. இங்கே இடம் இல்லாதனால நான் சின்னதாக போட்டுருக்கேன். இது வந்து எக்ஸா, இது வந்து ஒய். அப்போ அண்ட் பண்ணோன்னா எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட் என்னது ஒய் இசட். அப்போ ஒய்ன்ற போது இதா ஒய் இது, நெக்ஸ்ட்டு இசட்ன்ற போது இது ஒய் இசட். அப்போ இதை அண்டு பண்ணோன்னா ஒய் இசட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது 3த்தையும் ஆட் பண்ணுறோமா. அப்போ 3த்தையும் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் கேட் யூஸ் பண்ணணுமா. ஆர் கேட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஏவோட வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிக்கான லாஜிக் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் பார் ஒய் பார் இசட் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் இசட் பார் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பார் இசட் பார் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ எழுதிக்கலாம். நம்ம இந்த மாதிரி டயக்ராம், எக்ஸு நெக்ஸ்ட்டு ஒய் நெக்ஸ்ட்டு இசட். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ் பார் ஒய் பார் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நாட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இதோட வேல்யூ என்னது, எக்ஸ் பார். சிமிலராக அதே மாதிரி ஒய்க்கு இதோட வேல்யூ என்னது, ஒய் பார். சிமிலராக அதே மாதிரி இசட்டுக்கு ஒரு நாட் கேட் ஆட் பண்ணி இது என்னது, இசட் பார். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஒய் இசட்டு, எக்ஸ் ஒய் இசட்டை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆண்டு பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸுலேருந்து ஒரு இன்புட்டு, நெக்ஸ்ட் ஒய்லேருந்து ஒரு இன்புட்டு, நெக்ஸ்ட்டு இசட்லேருந்து ஒரு இன்புட். இந்த 3 இன்புட்டையும் எடுத்து நம்ம எதுக்கு கொடுக்குறோம், ஒரு அண்டு கேட்டு, ஓகேங்களா. எக்ஸ் ஒய் இசட். இதோட அவுட்புட் என்னது, எக்ஸ் ஒய் இசட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார் ஒய் பார் இசட். எக்ஸ் பார்ன்றது இதுவா, அப்போ இதுலேருந்து ஒரு அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு ஒய் பார், இதுலேருந்து ஒரு அவுட்புட்டு. நெக்ஸ்ட் என்னது இசட், இசட்ன்ற போது இங்கேருந்து ஒரு அவுட்புட். இது 3த்தையும் என்ன பண்ணுறோம், அண்ட். இதோட வேல்யூ என்னது, எக்ஸ் பார் ஒய் பார் இசட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார் ஒய் இசட் பார். எக்ஸுன்றது இதுவா, அப்போ எக்ஸ்லேருந்து ஒரு இன்புட்டு. சாரி, இது முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த லைன் போட்டேன், ஸோ அதனால் இதை எடுத்துக்கோம். எக்ஸு ஒய் பார் இசட் பார். ஒய் பார்னா இங்கேயா, இது வந்து என்னது எக்ஸு, இது ஒய் பார். நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், இசட் பார். 3த்தையும் இதில் கொடுக்கணும், ஒரு அண்டு கேட்டு. இதோட வேல்யூ என்னது, எக்ஸ் பார், சாரி எக்ஸு ஒய் பார் இசட் பார். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் பார் ஒய் இசட் பார். எக்ஸ் பார்ன்ற போது இங்கேருந்து எடுக்கணுமா, எக்ஸ் பார். நெக்ஸ்ட்டு ஒய், இது வந்து ஒய். நெக்ஸ்ட்டு இசட் பார், இதானே இசட் பார். ஸோ இது 3த்தையும் எது கொடுக்கணும், ஒரு அண்டு கேட்டுக்கு கொடுத்தாலும் நமக்கு என்ன வரும், எக்ஸ் பார் ஒய் இசட் பார். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது 4த்தையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணால் நம்ம என்ன கேட் யூஸ் பண்ணுவோம், ஆர் கேட். அப்போ இந்த 4 இன்புட்டையும் எடுத்து எங்கே கொடுக்கணும்னா ஒரு ஆர் கேட்டு. இதான் வந்து பிக்கான லாஜிக் டயக்ராம், ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு சின்ற போது சி ஈக்குவல் டு என்னது இசட் பார். அப்போ இசட் மட்டும் போதும், இசட்டு அண்ட் தென் ஒரு நாட் கேட்டு இசட் பார். இதான் வந்து சிக்கான அவுட்புட். இதான் வந்து லாஜிக் டயக்ராம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்தோம்னா, ஏ மெஜாரிட்டி சர்க்யூட் இஸ் ஏ காம்பினேஷனல் சர்க்யூட் whose output is equal to 1. If the input variables have more than ones than zeros, the output is 0. Otherwise, this is a 3 input majority circuit. அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 1. எப்போ 1 வரும் அப்படின்னா அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்புட் வேரியபிள்ஸ் ஹாவ் மோர் தென் ஒன்ஸ் தென் ஜீரோஸ். இப்போ 0வோட 1 கவுண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து நமக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்னா 1 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை இன்புட் கொடுக்குறோம்? 3 இன்புட்ஸ். 3 இன்புட் வேரியபிள் இருக்கா? அப்போ இன்புட்டுக்கு வந்து நம்ம என்ன நேம் பண்ணுறோம்? ஏ பி சி. அவுட்புட் வந்து என்னது? ஒரே ஒரு அவுட்புட் தான். ஸோ அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா எஃப். இப்போ நம்ம 3 இன்புட் காம்பினேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரூத் டேபிள் எழுதுவோம்ல, ட்ரூத் டேபிள் தான் எழுத போகிறோம். ட்ரூத் டேபிளை பொறுத்தவரை என்னென்ன காம்பினேஷன் எழுதும்? ஃபஸ்ட்டு 0 0, நெக்ஸ்ட்டு 0 0 1, 0 1 0, 0 1 1, 1 0 0, 1 0 1, 1 1 1. இது 0 1 2 3 4 5 6. ஓகேங்களா? அவுட்புட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்னோட கவுண்ட் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ தான் வந்து 1 வரும். அதாவது 0வோட கவுண்ட் 1 வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ 1 வரும். இங்கே என்ன இருக்குது? எல்லாமே 0 இருக்குது. ஸோ அவுட்புட் 0. இங்கே 2 zeros இருக்குது, ஒரு 1s தான் இருக்குது. அப்போ நமக்கு zeros தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து என்ன வரும்? 0. இங்கே கன்சிடர் பண்ணலாம் ஒரு 1 இருக்குது, 2 zeros இருக்குது. அப்போவும் அவுட்புட் 0. பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா 2 1s இருக்குது, ஒரே ஒரு zeros இருக்குது. அப்போ 0 கவுண்ட்டை விட 2ஓட கவுண்ட் அதிகமாக இருக்கா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கல 2 zeros இருக்குது, ஒரே ஒரு 1s தான் இருக்குது. அப்போ அவுட்புட் 0. நெக்ஸ்ட்டு இங்கே 1s இருக்குது, zeros 1 தான் இருக்குது. ஓகேங்களா? 1s வந்து 2 இருக்குது, zeros வந்து 1 தான் இருக்குது. அப்போ 1 வந்து அதிகமாக இருக்கனால இங்கே அவுட்புட் வந்து 1 வரும். இங்கே 1 0 1, இதில் 1 வந்து 1ஓட கவுண்ட் வந்து 2 இருக்குது, zeros வந்து 1 தான் இருக்குது. ஸோ அவுட்புட் 1. நெக்ஸ்ட்டு 1 1 0, இதில் வந்து 2 1s இருக்குது, ஒரு zeros இருக்குது. ஸோ அவுட்புட் 1. நெக்ஸ்ட் வந்து 111 7 போது அப்போ 3மே 1 இருக்கனால அவுட்புட் என்ன தான் வரும்? 1. இப்போ நம்ம 8 செல்ஸ் இருக்க மாதிரி கே மேப் வரைகிறோம். ஏ பி 0 1 2 3 4 5 6 7. இது வந்து 0 0 0 1 1 0 1 1 0 1. B பார் C பார், இது B பார் C B C B C பார், இது A பார் அண்டு A. இப்போ நம்ம 0ல் 0, நெக்ஸ்ட்டு 0 1ல், நெக்ஸ்ட்டு 2ல் 0, நெக்ஸ்ட்டு 3ல் 1, and then 4ல் 0, 5ல் 1, நெக்ஸ்ட்டு 5க்கு 1, 6க்கு 1, and then 7க்கு 1. இதை வந்து நம்ம எப்படி குரூப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது 2, நெக்ஸ்ட்டு இது 2, நெக்ஸ்ட்டு இது 2ம் குரூப் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை எடுத்துக்கிறோம், இதுவும் இப்போ ஏ பாரும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? பிசி மட்டும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது 2த்தையும் எடுத்துக்கோம். இது 2த்துல என்ன காமனாக இருக்குது? சி. இதில் பி பார் பி இருக்குது, அப்போ ஸோ கேன்சல் ஆகிடும். அப்போ சி. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் என்ன இருக்குது? ஏ. அப்போ ஏ சி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 2த்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ இதில் என்ன இருக்குது? ஏ. நெக்ஸ்ட்டு இது 2த்தையும் இங்கே பார்க்கல சி பார் இருக்குது, ஸோ அது கேன்சல் ஆகும். இப்போ என்ன வரும்? பி மட்டும். ஓகேங்களா? இதுதான் கே மேப்புக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? எஃப் அவுட்புட்டுக்கான ஈக்குவேஷன். இப்போ லாஜிக் டயக்ராம் வரைகிறோம். எத்தனை இன்புட் இருக்குது? 3 இன்புட்ஸ். என்னது? ஏ பி சின்ற 3 இன்புட் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னது? பிசி. பியும் சியும் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஒரு அண்டு கேட் பிசி. நெக்ஸ்ட் என்னது? ஏசி. ஏ அண்ட் தென் சின்ற போது இங்கேருந்து வருமா? இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏசி. நெக்ஸ்ட்டு ஏபி. ஏயையும் பியும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ அண்ட் தென் பி. இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ பின்னு வருமா?
மூணுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், ஆர் பண்ணியிருக்கோம். அப்போ அவுட்புட் வந்துச்சா?